அடுத்தது கலைஞர் வசனம் டிஎம்எஸ் குரல், இது உங்களுடைய நடிப்புக்கு மெருகூட்டியதுன்னு நினைக்கிறீங்களா? என் நடிப்புக்கா? ஏன் அதையே திருப்பி கேட்க கூடாது? நல்ல டைலாக் எழுதுற ஒரு கலைஞர், உயர்ந்த வசனம் எழுதுற ஒரு கலைஞர் மாதிரி நம்ம சமுதாயத்துல நம்முடைய காலத்துல நம்ம பார்த்தது இல்லை. நல்லா எழுதுவார், ஆனா அதை பேசுறதுக்கு ஒரு நல்ல ஆள் வேணுமா இல்லையோ? அதனால எழுதுவதில் அவருக்கு சிறப்பும், பேசுவதில் அவருக்கு நாம் ஏற்படுத்தி கொடுத்த சிறப்புமே இருக்கக்கூடாது. எனக்கு மீன் மாதிரி தானே சார் ரெண்டு பேரும். மீன் ஆகாரத்துக்கு அழுக்க சாப்பிட்டு அவர் வசனத்தையும் நான் சொல்றேன், எப்படி மீன் ஆகாரத்துக்காக அழுக்க சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துறோம் அதை போல அப்படி வச்சுக்கோங்களேன். அவர் வசனத்தை நல்லா பேசுவான்னு சிவாஜிக்கு எழுதி கொடுக்கிறாரு. அவருடைய நம்பிக்கையை தளராம நானும் நடந்துக்கிறேன். ரெண்டு பேருக்கு பெருமை தான். டிஎம்எஸ் இருந்து சிவாஜிக்கு நல்லா பாடணும்னு பாடுறாரு. அவருடைய பாட்டுக்கு தகுந்தாப்புல வாயா செய்க்கிறேன். அவருடைய பாட்டை நானே பாடுற மாதிரி பண்றேன். அதுக்கு அவருக்கும் பெருமை, எனக்கும் பெருமை தானே. அதனால ஒரு சமாச்சாரத்தை உண்டாக்குறீங்கன்னா யார் அதை நல்லா பண்றாங்க அப்படிங்கறதா பாக்கணும். மியூச்சுவலி அவன் எடுத்துக்கிறவங்க கலைஞர் பல பேருக்கு வசனம் எழுதினாரு, எத்தனை பேர் சரியா பேசணும்? ஏன் கலைஞர் வசனத்தை சிவாஜி பேசணும் எதிர்பார்க்கறீங்க? அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நான் பேசுவேன். நான் எதை நல்லா பேசுவேன்னு நினைக்கிறோம் அதை இன்னும் முக்கியமா எழுதுவார் அவரு. ஓகே, பிரபு நடிப்பு பத்தி உங்களுக்கு? அது பிரபுவை பத்தி நானே சொல்லலாங்க சார். அது ஒரு இக்கட்டான ஒரு டெலிகேட் பாயிண்ட் எனக்கு. அவன் நல்ல நடிகர்ல ஒருத்தன் இப்படின்னு நான் சொன்னேன்னா அப்பன் சொன்ன ஆயிடும். அதனால அவன் கூட நல்ல ஆக்டர் தான். அப்படி போற வழியில சொல்லிட்டு போகலாம். அழகம் என்ன பொறுத்த வரைக்கும். தொடர்ந்து ஒரு படங்களை பார்த்து நீங்க முக்கியம்? ரொம்ப படத்தை நான் பார்த்தது கிடையாது, சில படத்தை பார்த்துருக்கேன். நல்ல மெட்டீரியல் தான், கரெக்டா சேனலைஸ் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். கலையுலக வாழ்க்கை மறக்க முடியாத ஒரே நிகழ்ச்சி எல்லாரும் டோட்டலா இந்த 70 வயசுலயே என்ன மறுபடியும் ஆக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்களே, அதுதான் சரியா 70. அதை ஏதோ அடுத்த மாசம் அக்டோபர் நீங்க வரும்போது பத்திரிகை வரும்போது எனக்கு 70 ஆகிடும். எனக்கு அக்டோபர் எல்லாமே ஃபர்ஸ்ட் என்னது, மே ஃபர்ஸ்ட், அக்டோபர் ஃபர்ஸ்ட், அது எல்லாமே அது ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட். 70 வயசுல நீங்க என்கிட்ட பேட்டி காட்டுறீங்களே, நீங்க உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் நினைச்சுக்கிட்டு பாரத போறீங்களா நான் கேக்குறீங்க. அப்ப எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருந்தது, நீங்க என்ன பண்றீங்க அதை தானே கேக்குறீங்க. அப்ப நான் ஆக்டிவா இருந்ததுனாலதானே கேக்குறீங்க. அதுவே ஒரு மறக்க முடியாதானே. 70 வயசுல நான் இன்னும் உங்களுடைய வயசு 2 வயசு ஆச்சு சார் எனக்கு. இப்ப 7 14 வயசு சார், 140 வயசு எனக்கு. 7 வயசுல ஆரம்பிச்சு சார் என்னுடைய வாழ்க்கை. நான் படாத கஷ்டம் இல்லை. கலைஞர் எழுதுன மாதிரியே சொல்ற மறுபடி நான் கடந்து வந்த காட்டார்கள் பல. ஓகே, தீயை தாண்டி இருக்கிறேன் அத மாதிரி. அதனால எனக்கு உண்மையிலேயே இந்த ரேடியோல அப்படி சொல்லிக்கிட்டேன். உண்மையிலே புக் எழுதுனா எனக்கு தான் எழுதணும். அது யாரும் எழுத போறாங்களோ எனக்கு என்ன தெரியும். ஏதோ படிக்கிட்டு இருக்காங்க. கேள்வி தாங்க, உங்கள் கலையுலக அனுபவத்தை புத்தகமா எழுதலாம். யாரோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்துல என்ன ரேடியோல அகில இந்திய வானொலி நிலையத்துல என்னுடைய வாழ்க்கையை நானே பேச வச்சு அதை டேப் பண்ணி ரிசர்வ் பண்ண போறேன். ஆமா, அதையே அப்படியே வச்சு என் நண்பர் நாராயணசாமி புக் எழுத போறாரு. ஏன்னா நான் என்ன சொல்றேங்கிறத வச்சுக்கிட்டு அதுல உள்ள சின்ன பிள்ளையிலே என்னுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு புத்தகம் எழுத போறான். அது 2 நாள் போயிட்டு வந்துட்டேன் ரெக்கார்டிங்க்கு. எப்படிதான் ஒரு 5-6 நாள் ஆயிடும். நாளைக்கு இப்போ ஹாலிடே ஆயிடும். தினம் ரெக்கார்ட் பண்றாங்க. என்ன முழுக்க பண்றாங்களா? சின்ன வயசுல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்ப நான் வீட்டை விட்டு போறேன் அதுல இருந்து எங்க ஐமொழியமா கேட்கறாங்க. எத்தனை வருஷம், எத்தனை அவர் வருங்க? அதெல்லாம் 3-4 மணி நேரம் வரும். ரெக்கார்டு ப்ரிசர்வ் பண்றாங்க. என்னுடைய வாய் மூலியமா எடுத்து முக்கியமானவங்க எல்லாம் ப்ரிசர்வ் பண்றாங்க எடுத்து. அதுல நானும் ஒருத்தன். சமீபத்துல நீங்க ரசித்து பார்த்த படம்? நீங்க எனக்கோட்டா சமீபத்தில் நான் பார்த்து ரொம்ப ரசிச்சது. தமிழ் படம் எதுவும் பாத்தீங்களா? இல்ல பார்க்கல. மறுபடியும் போறேன். இப்போ ஒரு 4 நாள் கழிச்சு போற மாதிரி. தியேட்டர்ல பாக்கல, தியேட்டர்ல பார்க்க போறேன். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன டெக்னிக்கா ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் வச்சுக்கிட்டு இந்த வில்லன் ஆக்ட் பண்றானு அவன் ஒருத்தன் தான் பெரிய ஆக்டர். பாக்கி எல்லாம் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் வச்சுக்கிட்டு என்ன டெக்னிக், என்ன ஸ்கிரிப்ட், என்ன அடாடா ரொம்ப ரொம்ப நல்லா. அந்த மாதிரி எப்போ நம்ம வர போறோம். ஆனா ஒரு சப்ஜெக்ட் தான் நினைக்கிறேன். பாம்புன்னா பாம்பு தான்.
நம்ம தான் இங்க ஆடு பாம்பே ஆச்சு. பாம்பேல ஒரு பாட்டு போடுறாங்கன்னா பாம்பே பத்தி ஆடு பாம்பேன்னா போதும். ஆமா, பாலை ஊத்துறோம், பாம்பு வருது, அது குரங்க பிடிச்சுக்குது, இல்ல பாம்பு துரத்திட்டு போகுது. ஐயோ இதுதான் சார், இப்படி எப்படி சார் இருக்கிறது? ஒரு பாம்பு சமைச்சா பாம்பு, நாயின்னா நாய், குரங்குன்னா குரங்கு, மனுஷன்னா மனுஷன், நம்ம வந்து மனுஷன் குரங்கு ஆனை நாய் எல்லாத்தோட ஒரு சப்ஜெக்ட் வரணும் சார். அது என்னைக்கு வர போதோ தெரியல. அது நம்ம ஊர்ல பாட்டு வேணும், டான்ஸ் வேணும், சண்டை வேணும், காதல் வேணும், எமோஷன் வேணும், எல்லாம் வேணும். சவுச்ச மாதிரி நம்ம கேரளா அவியல் மாதிரி. ஆமா, அது என்னைக்கு வந்து பாட்டுன்னா பாட்டு படம், அட்வென்ச்சர் பிக்சர்னா அட்வென்ச்சர் பிக்சர், காதல் பிக்சர்னா காதல் பிக்சர், இது நாங்க மியூசிக்னா மியூசிக் அப்படி வருதோ அன்னைக்கு தான் நல்லா இருக்கும். அப்பதான் வந்து நீங்க இதுக்கு வந்து வேர்ல்ட் லெவலுக்கு நீங்க பிக்சர் எடுக்க முடியும். எல்லாமே சேர்த்து எடுத்தீங்கன்னா டெஃபரெண்டா வேர்ல்டு யாருமே பார்க்க மாட்டாங்க. தனித்தனியா தான் இருக்கு. இது நான் தெரிஞ்சுக்கிட்ட அனுபவம். அந்த கமலுக்கு இந்த விருது கிடைச்சும் போது சிவாஜி பாராட்டு தான் சம்பளம், விருது போனஸ் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. ரசிகர்களுடைய ஆதங்கம்னா அவருக்கே 3 ரூபாய் தேசிய விருது கிடைச்சிருக்கு, உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது. அத மாதிரி எனக்கு கிடைக்கலன்னாலும் ஒரு நல்ல நம்ம ஒரு ஆளு ஒரு தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் எடுத்து கொடுக்குறாங்க, அது ரொம்ப சந்தோஷம். எனக்கு வடநாடு தமிழ்நாடுல நான் இந்தியன், 200% நான் இந்தியன். அதே நேரத்துல இந்தியாக்குள்ள இருக்கிறதுல தமிழ்நாடு ஒரு சிறப்பான நாடுங்கிறது எனக்கு மனசுல உறுத்திக்கிட்டு இல்லை. எனக்கு சொந்த நான் உங்க அம்மா பேருன்னு கேட்டா ராசாமணி தான் சொல்லுவேன், ஜிஜிபாய் நான் சொல்லுவேன். அது சிவாஜியோட அம்மா பேர்ல என்ன பேர் ராஜாமணி தானே. ஆனா எனக்கு பெருசு தமிழ்நாடு தானே. நமக்கு கிடைக்காட்டியோ இன்னொருத்தருக்கு கிடைக்குது இல்ல, அவன் பெற்ற இப்போ நம்ம பெறது இல்லையா? அது நம்ம ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் கொடுத்தா திரும்பத்தான் இல்ல. அதை நானே சொன்னேன், நமக்கு போயிட்டு தடவை போயிட்டு அவார்டு கூட வெளியே போயிட்டு தான் வந்துச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் அவங்க அரசியல் அனுபவங்கள் பற்றி மறுபடியும் அரசியல் பற்றி நான் சுடுபட்ட போனேன் சார். மறுபடியும் பாலை குடிக்கணும்னு நினைப்பேனா? ஏதோ எவ்வளவு விதத்துல சுடுபட்டு போறேன். சுடுபட்டு திறமை இல்லாம இல்ல, புரியுது? ஆமா ஆமா, என்ன ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டாங்களே ஒழிய என்ன உடல சார் யாருமே. இப்ப அப்ப விடுற கட்சியில நான் இல்ல சார். ஏன்னா டிஎம்கே காரனா விட்டுருப்பான், ஏடிஎம்கே காரனா விட்டுருப்பான், கம்யூனிஸ்ட் காரனா விட்டு நான் இருந்தது காங்கிரஸ்ல சார். அதனால என்ன வந்து காமிச்சு மாலை வாங்குற அவன் மாலை வாங்கிக்கிறதுல இருந்தாலே தவிர என்ன ஒரு படியில ஏற்றி விடுறதுக்கு விரும்பல. ஆமா, என்ன வந்து ஒரு படியில ஏற்றி விடுறதுக்கு முன்னாலே பெரியவர் போயிட்டாரு. அந்த பெரிய ஆற விழுந்தோன்னு அதை தூக்கி நிறுத்தணும் நான் தானே சார் கஷ்டப்பட்டேன். என் உடல் பொருள் அது அத்தனையும் ஒருக்காக செலவு பண்ணேன் நான் அரசியலுக்காக. என்ன மாதிரி அரசியலுக்கு கடன் வாங்கி கட்சி ஆரம்பிச்சு செலவு பண்ணி யாருமே செய்யலையே சார். நான் தானே சார் பல கோடி ரூபாய் கடன் வாங்கி பண்ணேன். எவ்வளவு பேர் இன்னைக்கு அரசியல் வந்தவங்க எல்லாம் பெரிய ஆளா இருக்கிறாங்க. எவ்வளவு காலமா நான் அரசியல் இருந்தவன் நான் வந்து இன்னைக்கு வந்து சாதாரண ஆளா இருக்கேன். என் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த தொல்லையை கொடுத்துட்டேன் நான் கடன் வாங்கி. அதனால அரசியல் என்னை விட தெரிஞ்சவன் யாருமே கிடையாது. ஆனா நான் என்ன நினைக்கிறவன், ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறவன் ஒரு 10,000 பேர்ல ஒருத்தர் தான், யாராவது 1,00,000 பேர்ல ஒருத்தர் தான் அரசியல்வாதியா வர முடியும். எனக்கு அரசியல்வாதியா வரதுக்கு எனக்கு பாலிடிக்ஸ் நான் வந்து அரசியல் தூக்கி எறியப்பட்டவன் தானே. நான் எனக்கு வந்து அது அரசியல் ஒத்துக்கல. அரசியல்ல இருந்து நீங்க என்ன பெனிஃபிட் பண்ணீங்க? அரசியல் இருந்து கேவலப்பட்டதுதான் சொல்றேன். காங்கிரஸ்ல வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டேன், எல்லாருக்காக கஷ்டப்பட்டேன், ராஜீவ் காந்தியா முதற்கொண்டு கஷ்டப்பட்டேன். அரசியல் என்ன ஒதுக்கிட்டாங்கல்ல, ஒதுக்கிட்டு நிமிந்து பார்க்கும்போது யாருமே இல்லையே சார் என் பக்கத்துல. அப்போ ஓட்டுச்சேன், யாருமே இல்லையே. நம்ம மன்றத்து பசங்க தான் 4-5 பேர் என் பக்கத்துல இருந்துகிட்டோம், வேற யாருமே இல்லையே சார். என் அம்போன்னு அனாதையா பாலைவனத்துல ஒரு குழந்தைய விட்டா அப்படி இருக்கும், அது மாதிரி ஆயிட்டேன் சார். நான் மறுபடியும் அங்கே வரணும்னு நினைப்பேன்.